ஹலோ கைஸ், வெல்கம் டு திலி கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பத்த அளவுக்கு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கடையில் விற்கிற சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குருமாக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குருமாலேருந்து பச்சை வாசனை போனதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், உருளைக்கிழங்கு குருமா ரெடி.